எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீ போமா காண்க. அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் வச்சுக்கோ, எதுவும் மாற்ற மாட்டேன். ஏ சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கேட்டாங்கன்னா அனைத்துமே எடுப்போம், அதுலயும் அடுக்கு என்ன பண்ணுவோம்? பெரியதா தான் போடுவோம். கரெக்டுங்களா? அதனால என்ன பண்ணுது? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் ஃபார்முலா வரும் எக்ஸ் மைனஸ் ஏ அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் எழுதியாச்சு. இங்க எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சாச்சு. இப்போ மீ போமா கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? கம்பேரிசன் பண்ணுவோம், அதுல அடுக்கு பெருசு அதை நம்ம எழுதுவோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இங்க எக்ஸ் மைனஸ் ஏ எது பெருசு? எது பெருசு? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்ப இதுல கம்பேர் பண்ணி பெருசை எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்? அனைத்துமே எழுதணும்ல. அப்ப இது ஒன் டைம் வந்தாலும் அதை எழுதிக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க ஆப்ஷன் சி.